श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिज्ञान गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिज्ञान गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। अभिक्रूर महाकाय कल्पांग दमनोपमा भैरवाय नमस्तुभ्यम अनुज्ञाम दातुमर्गसी। உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 15-12-2024 முதல் 21-12-2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்கலாம். இந்த வாரத்தில் அனுகிரகபத நவகிரகங்களுடைய நிலைகளை சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். குருஜி மேலையும் குருநாதரோட அன்பு கொண்ட பலவிதமான பக்த கொடிகளுடைய அன்பு ஆதரவு இவை மூலமா இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குறோம். அதோட பல பக்தர்கள் பலவிதமான தகவல்களை கேட்டிருக்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்கள்லாம் வேண்டிக்கிறீர்கள். அந்த மகானுடைய தாத்பரியங்களையும் எங்களுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் கொடுத்தேன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பல பக்தர்கள் தெரிவிச்சிருக்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவனருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இறைவனது திருவடியை நாம் நினைப்பதற்கும் இறைவனது திருவடியை பிடிப்பதற்கும் அவனுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. அப்ப குருநாதருடைய அனுகிரகத்தை கூறுங்கோ அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப எனக்கு குருநாதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அந்த அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையோட நீங்க கேட்டுக்கொண்ட தகவல்களை வழி நடத்துவதற்கு குருநாதர் என்னை இயக்கி உங்களோடு பேச வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல பலவிதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது, லைக் பண்றது, ஷேர் பண்றது இவைகள் எல்லாம் உங்கள்கிட்ட எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் யோஜனையா இருந்தது. ஆனா ஏன்னா இதையெல்லாம் ஒரு குரு கைங்கரியமா நீங்களே செஞ்சுட்டு இருக்கீர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு எப்போதும் எங்களுக்கு கிடைச்சுட்டு இருக்கு. அதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லணுமா அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ்லாம் இதை கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. அதனால பலவிதமான புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமா நமது சேவை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அபரிமிதமான ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 15-12-2024 முதல் 21-12-2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் பல பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது.
பொதுவாகவே மேஷ ராசி சார்ந்தவர்கள் பயணத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். சிலருடைய ஹாபி என்ன அப்படின்னா டிராவல் அப்படிம்பாங்க. அதே போல இந்த மேஷ ராசி சார்ந்தவர்கள்ட்ட ஒரு தனித்துவம் காணப்படும். ஏதாவது இப்போ ஒத்தொட்ட ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அவர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டுமானால், ஒரு சேஞ்ச் வேணும்னால், ஒரு ரிலாக்ஸ் வேணும்னா ஒருத்தர் சினிமாவுக்கு போவாங்க, ஒருத்தர் கோவிலுக்கு போவாங்க, ஒருத்தர் டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒத்தொத்த ஒன்று இருக்கும் இல்லையா? அதே போல இந்த மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த பயணத்தின் மூலமா புதிய புதிய நண்பர்களை எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. அந்த புதிய சந்திப்புகள் கூட உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க போறது. சில சமயங்கள்ல இன்றைய தலைமுறை மக்கள் இந்த செல்போனை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கா. அதனால ரொம்ப அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது, டென்ஷன் ஏற்படுறது. இந்த செல்போனை பார்க்க அது ஏதோ ஒரு அடிக்ட் ஆகிறதே தவிர அவசியமானதை தவிர்த்துட்டு நீங்க கொஞ்சம் வெளியில நடமாடணும் அப்படின்னு இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அதை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் அனுபவ ரீதியாக நிச்சயமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய, மகிழ்ச்சிகரமான க்ஷேத்திரங்கள், ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் கிளைமேட் சூழ்நிலைய மைண்ட்ல வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. பாக்யாதிபதி தனவாக்கு ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. உங்களுக்கு புகழாரங்கள் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலமும் சில நிறுவனங்கள் மூலமும் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. அதாவது சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு கம்பள வரவேற்பு அப்படிம்பாங்க இல்லையா? அந்த சிகப்பு கம்பள வரவேற்பை உங்களுக்கு இறைவன் கொடுக்க போறார். அதன் மூலமா உங்களது புகழ் பரவக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைவதற்கு குரு பகவானை வழிபடுவது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு, பண்பு, பாசம் மிக்க ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. நண்பர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்க போறது. சில சமயங்கள்ல உங்கள்கிட்ட உரிமையா பழகிய நண்பர்கள் உங்க மனசை ஏதாவது நோகடிச்சிருக்கலாம். அவர்கள் மேல நீங்க ரொம்ப கோபமா இருக்கலாம். அந்த கோபங்கள் மாறி திரும்பவும் நட்பு மலரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, நட்பு அப்படிங்கக்கூடிய உரிமையில நீங்க அவர்களை ஏதாவது வார்த்தைகள் கூறுவதோ, அவர்கள் உங்களை ஏதாவது வார்த்தைகள் கூறுவதோ மனசுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கங்கள் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அன்பு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சில சமயங்கள்ல இந்த நட்பு ரீதியான விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய இடையூறுகள் திரும்பவும் அந்த மலர்ச்சி ஏற்படும் பொழுது இதை ரினிவல் ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம ஒரு பேங்க்ல இருக்கோம், பேங்க்ல அப்டேட் பண்ணணுங்கிறாங்க, ரினிவல் பண்ணணுங்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் புதுப்பிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை போல அன்பை கூட நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அந்த விதத்தில் அன்பை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய போறது. கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக இருந்த பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள் நீங்க போறது. சில பக்தர்களுக்கு
குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்க போறது. இந்த எதிர்பாராமல் வரக்கூடிய சுப செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. பொருளாதாரத்திலையும் அபரிமிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவை. யாரிடத்திலையும் கோபமாக பேச வேண்டாம். யாரிடத்திலும் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தில் இரண்டாவது பகுதியில சதுர்ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது கொஞ்சம் கடுமையான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவதும், இளைஞர்கள் தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறது. இந்த சமயத்துல உங்களது வாழ்நாள் ரீதியான எதிர்பார்ப்புகள், ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா, அந்த குறிக்கோளை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடுங்கள். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான ஒரு அமைப்பை காட்டுறது. அதனால பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த சமயத்துல இந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறும்பொழுது உங்களது வாழ்நாள் ரீதியான எதிர்காலம் ரீதியான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அருமையான காலகட்டங்கள். அதனால சில சமயங்கள்ல இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிராமங்கள்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இறைவன் வழியை காட்டுவார் ஆனால் ஊட்ட மாட்டார் அப்படிம்பாங்க. நமக்கு பசிக்கிறது அப்படின்னா இறைவன் ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த சமயத்துல வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்காமல் விட்டுட்டேன்னா அதற்கு இறைவன் எப்படி பொறுப்பா இருக்க முடியும்? அதனால ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்துல திட்டமிடுங்கோ. இந்த வாரத்துல இரண்டாவது பகுதியில உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சில சமயங்கள்ல கொஞ்சம் கடினமான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த சமயத்துல கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுறது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு, பண்பு, பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல சில மாற்றங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரியான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய ஜனனகால ஜாதக ரீதியாக காணப்படும். இந்த மாற்றங்களை நீங்க எதிர்கொள்வதற்கும் இந்த மாற்றங்களை நீங்கள் சரியான விகிதத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் திட்டமிடணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சமயத்துல சம்பந்தம் இல்லாத செலவுகள், இன்னைக்கு இந்த சம்பந்தம் இல்லாத செலவுகள்னால அதிகமான பக்த கோடிகள் திண்டாடின்னு இருக்காங்க. அதுல இந்த மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது? நம்ம சரியா தானே இருந்துட்டு இருக்கோம், நம்ம தேவையில்லாம எந்த செலவும் பண்ணலையே, அவசியமான செலவு தானே பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருந்தும் கையிருப்பு கரைஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு கவலைப்படுவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10 பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். இதுல தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார்.
கடுமையான வேலை பளுக்கள். நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை பலுவை தாங்க முடியல. சில பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்தது முதல் இரவு வரை ஓய்வே கிடைக்காது, ஓய்வே இல்லை, அவ்வளவு வேலைகள். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள், இல்லத்தரசிகள், அந்த குடும்ப வேலைகளை அவர்கள் படக்கூடிய பாடு, காலம்பரை எழுந்து அவர்கள் கடமையை ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் காஃபி போடுறது, அதுக்கப்புறம் டிஃபன் செய்கிறது, அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈவினிங் குழந்தைங்களை ரிசீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய துணிகள் எல்லாம் துவைக்கிறது, திருப்பி ஈவினிங் டிஃபன் பண்ணுறது, இது அப்படியே ரொட்டீனாக போயின்னு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு மணித்துளிகள் கூட எடுத்துக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீக்கில் நீங்கள் பிளான் பண்ணணும். முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க சில சமயத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ஒர்க் பண்ணலாம். ஈவினிங் வரும்போது 2 பேருக்குமே லேட்டாக இருது. அந்த சமயத்தில் ரொம்ப சோர்ந்து போகிறீங்க, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு சோர்வு ஏற்படுறது. இந்த சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்தில் மந்தகாரகன் கடந்து வரார். நீங்கள் தாய் வழி சொந்தங்களோடு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க. தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரிலேஷன்ஸோட நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்லணும், எந்தெந்த விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது, இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் எடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மள்கிட்ட யாராவது அன்பாக பாசமாக பேசினா எல்லாத்தையும் பேசிடுறோம். ஆனால் நாம் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய கருத்துக்களை அவர்கள் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ரிலேஷன்ஸாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம். அதே போல் சில கருத்துக்கள் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக காணப்படுறது. அதாவது எல்லா கருத்துக்களையும் நீங்கள் நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் சரியான விகிதத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களுக்கு நிறையா கைடன்ஸ் கொடுக்குறாங்க, நிறையா வழிகாட்டுதல் சொல்கிறாங்க. அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத அவசியம் கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அதனால இந்த மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த வாரத்தில் திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப நோட்டபிள் இன்ஃபர்மேஷன். இந்த வாரத்தில் திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டாம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்குங்க. அதே சமயத்தில் ரகசியங்களை நம்ம எப்படி காவந்து பண்ணணும், யார்கிட்ட எதை பேசணும், யார்கிட்ட எதை பேசக்கூடாது அப்படிங்கக்கூடிய கருத்தையும் உங்கள் மனசுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. எக்ஸ்பென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, செலவுகளை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யுங்க. அவசியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதே போல் பணியாற்றக்கூடிய இடங்களில் ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. பணியாற்றக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம். செவ்வாய்க்கிழமையில துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது, துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது
துர்க்கை அம்மனுடைய அஷ்டகங்களை படிப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு உங்க கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்க போறது. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மேலதிகாரி உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தார். இந்த வாரம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அல்லது அவர் ஏதாவது ஒரு கேம்புக்கு போகலாம். அப்பாடா, நமக்கு அந்த சிரமம் நீங்கிடுத்து அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய வகைகளில் ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதே போல ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியான டிசிஷன்ஸ், பொருளாதார ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் இது மார்கழி மாதமாச்சே, நம்ம செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கேட்குறது, ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரில் டிசம்பர் மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கு, அதுக்கு டிசம்பர் மாதத்துக்குள்ளே லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாம் இது மார்கழி மாதம் செய்யலாமா அப்படின்லாம் இருந்துடாதீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஷ்டம பாக்யாதிபதி சஞ்சரிக்கிறார். சஷ்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது தனஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்துக்கு வர்றார். இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்சு கொடுக்க போகிறது. அந்த சேஞ்ச் மூலியமா உங்களது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பொதுவாக யாராக இருந்தாலுமே அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தானே ஒரு உயர்வை கொடுத்துருக்கு. அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எப்படி அனுகூலங்கள் பெறுகிறதோ அதை இந்த கடகராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த வீக்ல உங்களுக்கு கிடைக்க போறது. ஒரு ட்ரமாண்டஸான ஒரு growth கிடைக்க போறது. இந்த கடக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய, புதிய புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும் பொன்னான வாய்ப்புகளாக இருக்க போகிறது. அந்த வாய்ப்புகள் மூலமா உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. அந்த நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. அதனால கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. ஆனாலும் அட்டமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். இந்த சமயத்துல நீங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்? கேஷ் டிரான்சாக்ஷன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். அதே சமயத்துல உங்களது வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசக்கூடிய, போலி வார்த்தைகளை பேசக்கூடிய, தேனை வாயில தடவிண்டு பேசுறா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அவர் பேசும்போது வாயில நாக்குல தேனை தடவிண்டு பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் காஷியஸா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இன்னைக்கு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, அழச் சொல்வர் அன்பர், சிரிக்க சிரிக்க சொல்வர் தீயவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இருக்கும். யார் நம்மள்கிட்ட ரொம்ப நடிச்சு பேசுறாங்களோ அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா அவர்களிடத்துல உண்மை இருக்காது. உண்மையை சுட்டி காட்டி உங்களை திருத்தக்கூடிய உண்மையான நபர்களை மட்டும் நம்ப வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை உங்களது ஆழ் மனதில் பதிவு பண்ணிக்கோங்க. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது.
ஏற்றங்கள் ஏற்பட போகிறது, மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க போகிறது, கஷ்டங்கள் நீங்க போகிறது, குழப்பங்கள் நீங்க போகிறது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு கடுமையான எதிர்நீச்சலை தாண்டி வரக்கூடிய பக்தர்களில் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் கூடுதலாக காணப்படுறாங்க. இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு, ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட சான்று வேண்டாம். பொதுவாக நமக்கு சிரமம் ஏற்படும் பொழுது என்ன சாமி வேண்டிருக்கு, என்ன ஜாதகம் வேண்டிருக்கு, என்ன ஜோதிடம் வேண்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே சுவாமி தான், அதே ஜாதகம் தான், அதே ஜோதிடம் தான் நமக்கு நல்ல காலம் வரும்போது எவ்வளவு நல்லதை கொடுக்கறது. யாராவது ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படியே ஏசி காரில் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப ஹைஃபையான ஜேர்னி. அப்போ என்னுடைய இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், என்னுடைய ஜாதகம் எனக்கு இதை கொடுத்திருக்கிறது, கோச்சார கிரகங்கள் இதை எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு யாராவது சொல்கிறாளா? ஆனால் சிரமம் வரும்போது மட்டும் இறைவனை வைக்கிறோம், ஜோதிடர்களை வைக்கிறோம், ஜாதகத்தை வைக்கிறோம். அப்போ நேத்திக்கு நல்லது கொடுத்ததோ அதுதானே, நேத்திக்கு உங்களுக்கு நல்லது நடந்தது தானே, நாளைக்கு நல்லது நடக்க போகிறது தானே, ஏன் மனசு கவலைப்படுறீங்க? சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு தெளிவான சிந்தனை ஏற்பட போகிறது இந்த வாரத்தில். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருந்தீங்க, அந்த குழப்பம் நீங்க போகிறது. ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதே போல பணியாற்றக்கூடிய இடங்களில் கடுமையான ஒரு சூழல், அதாவது இந்த பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் அரசியலில் தான் அரசியல் இருந்தது. இன்னைக்கு பணியாற்றக்கூடிய இடங்களில் பாலிடிக்ஸ் இருக்குது, வீடுகளில் பாலிடிக்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, உங்கள்கிட்ட சமாளிக்க முடியும், உங்களால் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி இருக்குது, எபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துறது. இந்த மனச்சோர்வு ஏற்படும் பொழுது நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிரு. இந்த மனச்சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. இந்த மனம் சோர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் மெயின்டைன் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தையும் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பலம், அதே போல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய தேக பலம், அதோட மென்டல் ஸ்ட்ரென்த், இதை நீங்க சேர்த்துடணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹைலி சென்சிட்டிவா இருக்கேன்னு நினைக்கிறோம், நம்மளால எதையும் தாங்க முடியல. எதனால தாங்க முடியல அப்படின்னா, ஒன்று மனசும் சோர்ந்து இருக்கு. மனசு சோர்வா இருக்கும் போதும் எதையும் தாங்க முடியாது. பிசிக்கல் ஸ்ட்ரென்த், பிசிக்கலி வீக்கா இருக்கும் போதும் எதையும் தாங்கிக்க முடியாது. அதனால நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு, மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால சத்தான சரிவிகித உணவுகளை சாப்பிடுங்க. நம்பர் 1, தினம் ஒரு 2 நிமிஷம் காலம்பரை மெடிடேட் பண்ணுங்க. இந்த மெடிடேஷன்னா நம்ம ரொம்ப மூக்க பிடிச்சிட்டு இப்போ மலைக்கு போகணும், காட்டுக்கு போகணும், தபஸ் பண்ணணும்லாம் இல்லை. எங்கே எழுந்திருக்கிறீங்களோ அப்படியே உட்காந்துட்டு கிழக்குமா உட்காருங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி படம் ஒன்று வச்சுக்கோங்க, ஏதாப்புல பாருங்க, சின்முத்திரை வச்சுக்கோங்க, முதுகு தண்டை நிமித்து வச்சுக்கோங்க, அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதை தவிர வேற தீர்வுகள் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்திற்கு ஒரு அருமையான தீர்வு அப்படிங்கிறது தியானம். அந்த தியானத்தை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அபரிமிதமான ஆற்றல் தோன்றுவதை பார்க்க முடியும். இப்போ இந்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பஞ்சம அட்டமஸ்தானாதிபதி 5, 8 உடைய இறைவன் தசமஸ்தானத்தில் இருக்கார். ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கு, வேலை நிறைய இருக்கு. ஆனால் அந்த வேலைக்கு தகுந்த வருவாய் இருக்காங்கிறது தெரியல. இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரங்க
நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு சேலரி வந்துருத்தான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் வேலை கொடுப்பாங்க, அத்தனை பேர் வேலையை செஞ்சாலும் சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு சேலரி வந்துடுத்தா உங்களுக்கு தேவை என்ன இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அதை தான் பண்ணிட்டு இருக்கார். இதில் சப்தமஸ்தானத்தில் வேற மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் ராசி மேலே சனியினுடைய பார்வை விழருது. இந்த சனி பகவான் பார்வை ராசி மேலே விழறதுல உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். இறைவனிடத்துல ஒரு பக்தன் கேட்டானா, யார் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியணும்னு. இறைவன் வரம் கொடுத்துட்டார். அந்த வரத்தை வாங்கினோன்ன யார் என்ன நினைக்கிறாங்கிறது இவருக்கு அப்படியே தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கம், ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸு, பப்ளிக் பிளேஸ் யாரும் நினைக்கிறதும் இவருக்கு தெரியறது. உடனே இது ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 1 வாரம் ஆயிடுத்து. யாருமே நல்லது நினைக்கிற மாதிரி தெரியலையே, இதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. இறைவா, இந்த ஆற்றல் எனக்கு வேண்டாம். யார் யார் என்னென்ன நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சுட்டு இந்த 1 வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன், அதனால இந்த ஆற்றல் எனக்கு வேண்டாம்னு இறைவன்கிட்ட கூப்பிட்டு சொன்னாராம். அதே போல இந்த சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கும். யார் யார் என்ன நினைக்கிறாங்க, யார் யார் நமக்கு நல்லது நினைக்கிறாங்க, யார் யார் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, யார் யார் நமக்கு கெடுதல் செய்யறாங்க, யார் யார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றா இல்லையா. ஆனா இன்னைக்கு எழுத்தாப்புல இருக்கிறவா எல்லாருமே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு தானே நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றது. இந்த தோன்றத்தை நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில், இந்த வாரத்தில் யார் யார் எப்படின்னு நமக்கு இறைவன் உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உண்மையை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த வாரத்தையும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வீக்காக மாற்ற முடியும். வியாழக்கிழமையில விரதம் இருப்பது, மகான்களை தரிசிப்பது, மகான்களுடைய சித்தர்களுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் புத பகவான். அதனால உங்களது சிந்தனை ஆற்றல் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது, அபரிமிதமான முன்னேற்றங்கள். குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாணவர்கள் இன்னைக்கு 10th எக்ஸாமினேஷன், 12th எக்ஸாமினேஷன், செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், அந்த மாதிரி தேர்வுகளை நோக்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்தில் அபரிமிதமான ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் ஏற்பட போகிறது. கன்யா ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த வாரத்தை கல்வி வாரம் அப்படின்னு கூட நீங்க திட்டமிடலாம். இதற்கான காரணங்கள் நிறைய காணப்படுறது. வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் மேல குரு பகவானுடைய பார்வை விழுவதும், குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான ஒரு கிரக அமைப்பை காட்டுறது. அதனால கன்யா ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய சிந்தனை உடைய பக்த கொடிகள், சில குழந்தைங்கள்லாம் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால கல்வி தடை ஏற்பட்டிருக்கும். இதுக்கு வித்யா பிரதிபந்தகம் அப்படின்னு பேரு. அந்த கல்வி தடைகள் நீங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. அந்த வித்யா பிரதிபந்தகம் என்று சொல்லக்கூடிய கல்வி தடையை போக்கக்கூடிய சிந்தனை உடைய மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அறிவுறுத்தலாம். நமது நிகழ்ச்சியை பலவிதமான ஆசிரியர்கள் பார்க்குறாங்க, ப்ரொஃபஸர்ஸ் பார்க்குறாங்க, பிரின்சிபால்ஸ் பார்க்குறாங்க, அதே போல பெற்றோர்கள் பார்க்குறாங்க, மாணவ செல்வங்களே பார்க்குறாங்க. அதுவும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்
குருஜி இந்த வாரம் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் கன்னியா ராசி சார்ந்த கன்னியா லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான கல்வியில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டங்களில் உங்களது சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கன்னியா ராசி சார்ந்த இளைஞர்கள் இந்த வாரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. குறிப்பாக நமது சவுத் இந்தியாவில் இப்போ ரைனி சீசனாக இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, ரொம்ப மழை பெய்யறதே, நம்ம இந்த இன்டர்வியூக்கு போகணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போனீங்கன்னு வச்சுங்க, 100 பேரை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருப்பாங்க, ஒரு 10 பேர் தான் வந்திருக்கீங்க, யூ ஆர் செலக்டட். நம்ம சில சமயங்களில் நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை கூட நம்ம வெற்றி சிந்தனையோடு சிந்தனை பண்ணும் பொழுது அனுகூலத்தை கொடுக்கும். அதனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் மழை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு பெரிய பேச்சாளர் சொல்லுவார், சாபங்களை வரமாக மாற்றுவோம் அப்படிம்பார். அந்த சாபங்களை வரமாக மாற்றக்கூடிய வாரம் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த திருமண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு ஜாதக ரீதியான விஷயங்களை தீர்மானிக்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம். அடுத்தது மார்கழி மாதம் வந்துடுத்தே ஜாதகம் பார்க்கலாமா, இந்த சிந்தனையும் தவிர்த்துடுங்கோ. இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். கோச்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு தினமும் வெற்றி தினமாக இருக்கும். மார்கழி மாதம் பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம், உயர்ந்த மாதம். பகவத்கீதையில மாதங்களில் மார்கழி அப்படிங்கிறார். அப்ப இறைவனுக்கே பிடித்த மாதம் மார்கழி. அதுக்கு கூட ஜோதிட ரீதியாக இந்த மார்கழி மாதத்திற்கு தனுர் மாசம்னு பேரு. சூரிய பகவான் தனுர் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம். தனுர் ராசி என்பது குரு பகவானுடைய சொச்சேத்திர வீடு. அதனாலே ஆட்சி பலம் பெறக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. ஒவ்வொரு வகைகளிலையும் இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் அனுகூலமான மாதம்தான் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுங்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்கள்ல நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பணிநிமித்தமாக வெளியூரில் பணியாற்றக்கூடிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய வாரமா அமைய போறது. உங்களது குலதெய்வ பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் உங்களது முயற்சி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. இந்த துலா ராசி சார்ந்த பக்தர்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டாலரன்ஸ் பவர் ஜாஸ்தி இருக்கும். எதா இருந்தாலும் அதை உள்ள மனசு ஒரு சின்ன பயம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் வெளிக்காட்டாமல் அதை சந்திக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இயற்கையாக இருக்கும். அதனால கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான சிரமங்கள் கவலைகள் எல்லாம் தாண்டி வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களது முயற்சி அபரிமிதமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த முயற்சி அப்படிங்கிறதும் தொடர் முயற்சி அப்படிங்கிறதும் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப பிரதானமாக காணப்படுறது. இப்போ இன்னைக்கு பக்தர்களுக்கெல்லாம் இந்த தொடர் முயற்சி, அதுவும் குறிப்பாக யங் ஜெனரேஷன், இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுறது. பல வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, வெற்றியாளர்களுடைய வரலாற்றை பிரட்டி பார்த்தோம்னா, அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த விடாப்பிடியான தொடர் முயற்சி அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும்.
அந்த தொடர் முயற்சி உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. குறிப்பாக உங்களுடைய ரொம்ப நாளாக மனசுக்குள்ள இருந்த எதிர்பார்ப்புகள், குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி திரும்ப போகிறது. சில சமயங்களில் கிராமங்களில் சொல்லுவாங்க, நான் எடுத்த ஒரு சிந்தனை கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. கிணத்துக்குள்ளே கல்லை போட்டால் உள்ளே போயிடும். அந்த கல் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது, மேலே தண்ணி இருக்கும். அப்போ நம்ம எடுத்த ஒரு முயற்சி கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கல் மாதிரி கிடக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதை கிணத்துக்குள்ளே போட்டேலோ அதை நீங்கள் திரும்ப எடுத்து மேலே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த துலா ராசி சார்ந்தவங்கள்ட்ட ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சிந்தனை உடையவர்கள். இந்த வாரத்தில் 2வது பகுதியில் லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள், சில முயற்சிகளை வார கணக்கில் பண்ணியிருப்பீள், சில முயற்சிகளை மாச கணக்காக பண்ணியிருப்பீள், சில முயற்சிகளை வருஷ கணக்காக பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு சக்சஸை கொடுக்க போகிறது. அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. உங்களை யார் பார்த்தாலும் ஒரு நட்பு சிந்தனையோட பார்ப்பாங்க, ஒரு நட்பு பார்வை கிடைக்கும். அந்த நட்பு பார்வை மூலமா கடந்த காலத்தில் இருந்த எதிர்ப்புகள் கூட நட்பாக மலரக்கூடிய வாய்ப்புகள். சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்ப ஒரு கிராமங்களில் கூட இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, நீ குகையில் இருந்தாலும் பகையில் வாழக்கூடாதும்பாங்க. அதனால நம்ம இருக்கக்கூடிய இடம் சின்னதாக கூட இருக்கலாம், ஆனால் மற்றவங்கள்ட்ட ஒரு பகையான உணர்வு இருக்கக்கூடாதும்பாங்க. அதே போல உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பகை கூட நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எஜுகேஷனில். நிறைய உங்களுக்கு கால நேரங்கள் கிடைக்கிறது, ஆனால் அந்த கால நேரங்களை நீங்கள் சரியான விகிதத்தில் பயன்படுத்துகிறீர்களா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு வினா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறதோ, உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதோ தப்பு கிடையாது. ஆனால் முழுக்க நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எஜுகேஷனில் எத்தனை மணி நேரம் படித்தீர்கள், எத்தனை பாடத்தை படித்தோம் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு சுய ஆய்வு பண்ணும்பொழுது நிச்சயமாக தெரியும். ஒவ்வொரு மனிதனும் சுய ஆய்வுகள் செய்யணும். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுறது. அந்த வெற்றியாளர்கள் நம்ம எந்த இடத்தை நோக்கி பயணிக்கணும், அந்த பயணத்துக்கான முயற்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதனால துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் போல சுய ஆய்வுகள் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை பெறாங்க. துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் சுய ஆய்வு செய்யக்கூடிய வாரமா அமைகிறது. அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. விரயஸ்தானத்துல கேது பகவான் கடந்து வர்றார். ஆன்மீக ரீதியான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த விதமான செலவுகள் செஞ்சா கூட கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட செயல்படுங்கோ. கால் பாதங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கிய கவனம் தேவை. இந்த பாதங்கள் பராமரிப்பு அப்படிங்கிறத இன்றைய மருத்துவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல எஞ்சான் உடம்பில் சிரசே பிரதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அந்த நம்மளுடைய உடம்பை மெஷர் பண்ணிங்கன்னா 8 ஜான் இருக்கும் அவரவர்கள் கையால். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் சிரசு பிரதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை வயசானாலும் எவ்வளவு வயசானாலும் உங்கள் கால்கள் வலுவாக இருந்தால் உங்கள் வேலைகளை நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைய விஞ்ஞானம் சொல்றது. இது ஓரளவுக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. அந்த கால்கள் வலுவாக இருக்கிறதுக்கு கால்களை பராமரித்தல், கால்கள் ரீதியான ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது, எந்த செயல்பட்டாலும் உங்கள் சிந்தனைகளை முழு மனசோட கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யும் பொழுது உங்களுக்கு பாதகம் ஏற்படாமல் இருக்கலாம். இந்த விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது முழங்காலுக்கு கீழே ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குறிப்பா இந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. இந்த தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழும்பொழுது இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியில தசமஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். இது கூடுதல் பெனிஃபிட்டை கொடுக்கிறது. இந்த வாரத்துல விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்துல உங்களுடைய உரிமைகளை மேலதிகாரிகள்கிட்ட அன்பா போய் கேட்கலாம். அதே போல ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு தொழிலில் ஒரு ட்ரமெண்டஸான growth ஏற்பட போகிறது. நல்ல ஒரு அருமையான முன்னேற்றங்கள். சில பக்தர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் காணப்படுறது. ஆனாலும் உங்கள்கிட்ட ஒரு தனித்திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளை விடைகள் காணக்கூடிய சாதுரியம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டிட்டு இருக்கீங்க, அந்த பயணத்தில் செல்லும்போது கூட உங்களது தொழில் ரீதியான சிந்தனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால இந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு ட்ரமெண்டஸான growth ஏற்பட போகிறது. அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் கிடைக்க போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. ஒரே ஒரு விஷயத்தை இந்த வாரத்தில் விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். விருச்சிக ராசி சார்ந்த பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலே கோப தாபங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் குழந்தைகள் உங்கள்கிட்ட கோச்சுப்பாங்க. பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5வது ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம்னு பேர். இந்த புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்ப நீங்க சரியான பாதையில போனாலும் குழந்தைங்க உங்கள்கிட்ட கோச்சுப்பாங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஆகணும். நீங்க சரியா தான் போயிட்டு இருக்கீங்க. உங்க செயல்பாடுகள், உங்களது ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. அது உங்களுக்கு தெரியறது. ஆனால் நான் கரெக்டாக போயின்னு இருக்கும்போது நம்மள்கிட்ட குழந்தைங்க கோச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு தாக்கம் உங்கள் மனசில் ஏற்படும். அதை யார் கிரியேட் பண்ணுறாருன்னா இந்த 5வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை பின்பற்றினீங்கன்னா ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது இதில் எல்லாத்த விட ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படும். சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் வராது, ஆனால் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு வருவாய் வரும். இதை கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, unseen hands will help you. கண்ணுக்கு தெரியாத கரங்கள் கை கொடுக்கும். வரவேண்டிய பாக்கி வரல, ஆனால் எங்கேருந்தோ நமக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாரமா அமைய போறது. இருந்தாலும் சதுர்ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய நாமாவை நம்ம படிக்கிறது, கேட்கறது, பைரவருடைய அஷ்டகத்தை தினம் ஒரு முறை கேளுங்கோ. நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்லையே லிரிக்ஸோட தமிழ் லிரிக்ஸுக்கு ஒரு பதிவு இருக்கு, இங்கிலீஷ் லிரிக்ஸோட ஒரு பதிவு இருக்கு. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகம் நமது பைரவ் குருஜியில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் அதோடைய லிங்கை வேணாலும் இந்த பதிவில் கொடுக்க சொல்கிறேன். அவசியமாக அனைத்து பக்த கொடிகளும் தினந்தோறும் அந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை படிப்பது, கேட்பது. இன்னைக்கு நிறைய நமக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டுடுது. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பாடலை போட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் டிஸ்க் இருக்கும், பெரிய ஒரு பிளேட் இருக்கும்.
அது கிராம் ஃபோன் பிளேட்டும்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு 1.5 அடி பெருசுக்கு இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இசைத்தட்டுக்கள் சைஸ் சின்னதாக வந்தது. அதுக்கப்புறம் பெரிய டேப் ரோலாக வந்தது. அப்புறம் கேசட்டாக வந்தது. அப்புறம் சிடியாக வந்தது. இப்போ அப்புறம் பென்ட்ரைவாக வந்தது. இன்றைக்கி வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன்லேயே நீங்கள் எதை கேட்கணுமோ அதை உடனடியாக கேட்குற அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆகிடுது. அதனால் வாய்ப்புகள், நீங்கள் பக்தி செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பகவான் கொடுத்துட்டுருக்கான். ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அட்டகம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான ஒரு தகவல் கிடைக்க போகிறது. அந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. குறிப்பாக ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குழந்தைகள் ரீதியான டெவலப்மெண்ட்ஸ் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, அந்த முயற்சி சக்ஸஸை கொடுக்க போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்கு உங்கள் வீட்டில் நடக்கலாம். அது எந்த மாதிரி ஒர்க்காகனாலும் இருக்கலாம். உங்கள் வாசலில் இருக்கக்கூடிய கேட்டாக இருக்கலாம், மாடிப்படிக்கு போடக்கூடிய ஒரு கைப்பிடியாக இருக்கலாம், அல்லது பால்கனியில் வைக்கக்கூடிய கிரில் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது இரும்பில் எங்கேயாவது ஒரு ஷெட்டு வாங்கி ஷெட்டு போடலாமா அப்படின்னு ஷெட்டு போட்டுட்டு இருப்பீங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒர்க்கு நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க. ஒரு 2 ஸ்க்ரூவையாவது நிச்சயம் கேட்டுவீங்க, இல்லை கேட்ட சொல்லுவீங்க. அந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களது இல்லங்களில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வேலைகள் முழுமை பெறக்கூடிய தருவாய். ஒரு 6 மாதமாக பார்க்குறோம், அதை தோ முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படியா இருந்தாலும் அதை கார்த்திகை மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாமான்னு பார்த்தோம். ஆனால் மார்கழி மாதமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம தை மாதத்தில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிடுவீங்க. அந்த ஒர்க்கு வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைவு பெற போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளை நிறைவு செய்யக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். நீங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. அக்கம் பக்கத்தாரோடு இருந்த, பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. ஒரு ட்ரமாண்டஸான ஒரு சேஞ்ச் கிடைக்க போகிறது. மாணவ செல்வங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கோ. அதே போல் நீங்கள் எந்த வேலைகளில் இருந்தாலும் அந்த வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கோ. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு, பிரசித்தி பெற்ற ஒரு ஆய்வுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதோ. பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. அதே போல் தாய்வழி சொந்தங்கள் மூலம் வரவேண்டிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் தொழில் ரீதியாக பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகிறது. நேற்று வரைக்கும் உங்களுக்கு யார் இடைஞ்ச பண்ணிட்டு இருந்தாங்களோ, நேற்று வரை யார் உங்களுக்கு தொழில் ரீதியான இடையூறுகளை கொடுத்து கொண்டிருந்தார்களோ, அவர்களே உங்கள்கிட்ட வந்து நட்பாக உங்களுடைய அன்பை பெற வேண்டும் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இது உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீர்கள். என்ன இந்த அளவுக்கு நேற்று வரைக்கும் அவர் பண்ணாத இடைஞ்சல் கிடையாது, இன்னைக்கு எதையும் பெருசு பண்ணாதீங்கன்னு இன்னைக்கு வந்து சொல்கிறாங்களே, எதை நம்புறது? இவர் எதுக்காக வந்திருக்காரு? இப்போ அவர் வந்திருக்கிறது உண்மைதானா? அன்பை பெறுவதற்காக வராரா, இல்லை வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காரா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் எழும். கவலைப்படாதீங்கோ. உங்களது
ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அபய ராகு அனுக்கிரக கேதுவை வழிபடுவது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் உங்களது புதிய சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஏதோ ஒரு புதிய பாதையை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பி இருக்கு. அந்த உங்களது புதிய பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய நிர்வாகிகள், புதிய புதிய மேல் அதிகாரிகள் இவர்களெல்லாம் சந்திக்க போறீங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர்கள், உலக பிரசித்தி பெற்ற பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த வாய்ப்புகளை நினைச்சு உங்களை நீங்களே சந்தோஷப்படக்கூடிய வகைகளில் இந்த வாரம் அமைய போகிறது. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வயசுல பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகள் நீங்க போகிறது. சில சமயங்களில் சில மருத்துவர்கள் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறோங்கிறத கேட்டாலே நமக்கு தலையை சுத்தும். ஆனால் அந்த டெஸ்ட்டை எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு வரும். அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு அந்த டெஸ்டுடைய ரிசல்ட் வர்றதுக்குள்ள ஊர் உலகத்தில் எத்தனை சாமி இருக்கோ அத்தனை சாமியும் நம்ம வேண்டுவோம். இதில் என்ன ஒரு சூக்ஷ்மம்னா, அந்த ஒரு பயம் ஏற்பட்டது இல்லையா, ஒரு கலக்கம் ஏற்பட்டது இல்லையா, ஒரு குழப்பம் ஏற்பட்டது இல்லையா, அந்த குழப்பம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா மனசுக்கு எவ்வளோ தெம்பாக இருக்கும். அந்த தெம்பை இந்த வாரத்தில் நீங்கள் பெற போறீங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த மாணவ செல்வங்களுக்கு சில சமயங்களில் சில பேரண்ட்ஸ் அவங்க மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை அனுப்ப சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்கள் அனுப்பும்போது பார்த்தாக்க ஒரு வாரம் நல்ல மார்க் வாங்குறாங்க, ஒரு வாரம் மார்க் ரொம்ப குறையிறது, அடுத்த வாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. கோல்டு ரேட்டு மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கு எவ்ரி வீக். அப்போ இது எதுக்காக, இந்த எதை பொறுத்து அமையுதுன்னா, இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் ரீதியாக மாற்றங்கள் அந்த குழந்தைகளுடைய மார்க்கில் வருது. சரி சாமி, இப்போ மார்க்கு ஏற்றம் இறக்கமாக இருக்குது, அவர் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் முழுமையாக மார்க் வாங்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த ஒரு வினா எழறது இல்லையா? அதுக்கு ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஸ்டடி பண்ணிடணும். அதே போல் நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும், அந்த ஸ்கூல் லைஃப்பில் அந்த ஜாதகத்தை பார்த்து எதை எப்படி பிளான் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அபரிமிதமான ஒரு அனுகூலத்தை பெறுகிறார்கள், அபரிமிதமான வெற்றியை பெறுகிறார்கள். மகர ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கோ. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாரத்தில் மகர ராசி சார்ந்தவர்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது, மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்குங்கோ, எக்ஸ்பென்ஸை குறைங்கோ, எக்ஸ்பென்ஸை குறைங்கோ, செலவுகளை செய்யாதீங்கோ. அஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் நீங்கள் முற்றிலுமாக சிந்திக்க வேண்டிய, மனதில் பதிய வைத்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டாம், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை தவிர்த்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக செயல்படுங்கோ. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கோ. கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள், கவலைகள், கட்டங்கள் நீங்க போகிறது. உங்களுக்கு இன்னும் சமயத்தில் சில சிரமங்கள் வந்து போகும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தகவல் கிடைக்கும். அந்த சிரமம் ஏற்படும் பொழுது உங்கள் மேலே யாரெல்லாம் அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க.
இந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் நமக்கு பக்கத்தில் இருந்து உதவி செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் ஃபோனில் விசாரித்தாங்க, இதில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய அன்பு அரவணைப்பு எப்படி இருந்தது, குழந்தைகளுடைய அரவணைப்பு எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ள ஒரு அருமையான ஒரு சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கோளறு பதிகம் படிப்பது கேட்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்தவர்கள் அவசியம் நான் இப்போ சொல்லக்கூடிய தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கும்ப ராசியை சார்ந்தவங்க யார் இருந்தாலும் இந்த லிங்கை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமையான அதிர்ஷ்டங்கள் நாடி வரப்போகிறது. அந்த அதிர்ஷ்டத்துடைய அளவு வித்தியாசமாப்படலாம். இப்போ சாதாரணமாக இருக்கிறீங்க, நல்ல தாகமாக இருக்கிறது, குடிக்க தண்ணி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதையும் நீங்கள் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம். கோல்டு வாங்க போறீங்க, அதுவும் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம். திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, அதையும் நீங்கள் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம். இந்த அதிர்ஷ்டத்தினுடைய அளவுகள் அவரவர்களது ஜனனகால ஜாதக ரீதியாக வித்தியாசப்படலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் உங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை, ஒரு வெற்றியை, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறதோ. கடந்த காலத்துல இருந்த பலவிதமான குழப்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போறது. எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த பயம் நீங்க போறது. இந்த கும்ப ராசி சார்ந்தவர்களுக்கு வெளியில சொல்ல முடியாமல் ஒரு தவிப்பு இருந்தது. அது குடும்ப ரீதியான விஷயமாக இருக்கலாம், அலுவலக ரீதியான விஷயமா இருக்கலாம், பொருளாதார ரீதியான ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு அது வெளியில தெரியாம இருக்கணுமே அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பயம், அந்த கவலை, அந்த கஷ்டம் நீங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்க போறது. இதை நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி நீங்க சரியாக இருக்கிறது அப்படிங்கக்கூடியது சொல்லுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதோடைய முக்கியமான ஒரு தகவலை கூட நாங்கள் மார்கழி மாசத்தினுடைய பலன்கள்லையும் கூறியிருக்கோம். கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான அனுகூலத்தை கொடுக்க போறது. அதே போல இந்த மார்கழி மாசத்தினுடைய பலன்களையும் பாருங்கோ. அந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அபரிமிதமான ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அதே போல உங்களை அழுத்தின் இருந்தது ஒரு பெரிய ஒரு விஷயம், இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க, அந்த பயம் நீங்க போறது. சில சமயங்கள்ல ஒரு பெரிய விஷயத்தை கூட நீங்க அப்படியே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு சில சின்ன விஷயங்களை கண்டு ரொம்ப பயந்தீங்க. உங்களை எந்தெந்த விஷயம்லாம் பயமுறுத்தினதோ அந்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய தருவாய். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. இளைஞர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சி பண்ணும்போது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. அதே போல சுய தொழில் செய்யணும் அப்படிங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி போடலாம், ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணலாம். சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளக்சுவேஷன் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளாதார ரீதியாக வர வேண்டியது வரலை, நம்ம ப்ரொடக்ஷன் செஞ்சு கொடுக்க வேண்டியதுக்கு ஃபண்டு தேவை, அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் சேங்ஷன் ஆகிடும். அதே போல் ஓடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓடி கிடைக்கும். அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் இந்த வாரத்தை என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டான விகிதத்தில் பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு யார் தடைகளை கொடுத்துருக்கான்னா 8வது ஸ்தானத்தில் கேது இருக்கார். உங்களுக்கு எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதற்கு காரணம் கேது பகவான்.
அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், அந்த தடைகளை எப்படி தாண்டணும், ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். விநாயகரை வழிபடுங்க. உங்கள் வீட்டு வாசலில் போகிற வழியில் எங்கேயாவது விநாயகர் இருந்தனா 2 அருகம்புல்லை பறித்து அவர் மேலே சாத்துங்க. ரொம்ப ஈஸி. விநாயகர் பெருமான் வழிபாடு, விநாயகரை உபாசனை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே போல் போகிற வழியில் ஒரு பிள்ளையார் இருக்கார், ஒரு நிமிஷம் நின்று மகா கணபதே அப்படின்னு ஒரு கும்பிடுங்க. ஒரு 5 குட்டு குட்டிக்குங்க. அந்த பிள்ளையாருக்கு குட்டி தலையில் குட்டிக்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்களா, இப்படி குட்டிக்கிற பழக்கம் அதுக்கு அதனால தான் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தையே, தடைகளை எல்லாம் போக்குங்கோ அப்படின்னு மகா கணபதியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உடனடியாக அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் தடைகள் விலகுவதற்கு, விடைகளை பெறுவதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பில் சிறந்து விளங்கக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, இந்த மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடந்த காலத்தில் அவர்கள் பட்ட பாடு, இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் இந்த மீன ராசிக்காரங்க தனக்கு என்ன தேவைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிரிச்சு பேசின்னு இருப்பாங்க. ஆனால் நீங்களாக பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்கணும். ஏன்னா அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர்கள் எதையும் வெளியில் கூற மாட்டாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை பார்த்துட்டு நம்ம மணி 11 மணி ஆகுது, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சிரிச்சுட்டே இல்லைம்பாங்க. அவங்கள்ட்ட டிஃபன் சாப்பிட்றதுக்கு வருவாய் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, சாப்பிட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் மீன ராசி சார்ந்தவர்கள் பொருளாதார ரீதியாக கையில் பணங்காசு இருந்தாலும் நேர காலங்களோ அல்லது கிடைக்காத சூழ்நிலையோ படாத பாடுபட்டிருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஒரு 50 கிலோ மூட்டை தலையில் வச்சுட்டு இருந்தீங்க, அதை வைக்கவும் இடம் இல்லை. நல்ல மழை பெய்யுது, எங்கே வைக்கிறது? மழை பெய்யும் போது அந்த வெயிட்டை நல்ல ஒரு பொன்னி அரிசி, அதை வைக்கவும் இடம் இல்லை. தூக்கிண்டே சிரமப்பட்டுன்னா கையும் வலிக்குது, காலும் வலிக்குது, தலையும் வலிக்குது. இப்போ உங்களுக்கு அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது. பக்கத்தில் வர்றவங்க ஒரு கை பிடிச்சி நீங்கள் ரொம்ப நாளி தூக்கிட்டு வரீங்க, இங்கே வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் பாரம் குறைஞ்சிரும். அந்த பாரம் குறைஞ்சோன்னே ஒரு பெருமூச்சு வரும் பாருங்க, அப்பாடான்னு. அந்த பெருமூச்சு உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. கவலைப்படாதீங்கோ. கடந்த காலத்தில் இருந்த கவலைகள் நீங்கள் போகிறது, கட்டங்கள் நீங்கள் போகிறது, சிரமங்கள் நீங்கள் போகிறது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். இந்த சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கரங்கள் கை கொடுக்கும். அன்சீன்டு ஹேண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ. கவலைப்படாதீங்க. அதே போல் மாணவர்களுக்கு, நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க, அவன் படிக்க முடியாது, நாளைக்கு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்போ அந்த பையன் என்ன நினைப்பான், என்கிட்ட படிக்கணுங்கிற குணம் இருக்குது, படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஆனால் படிக்க விடாமல் இந்த இறைவன் எனக்கு தடையை கொடுத்தாரே அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லையா அந்த மாணவன். அவனுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஒரே ஒரு விஷயங்க, எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த இறைவனுடைய அருள் யாருக்கு எந்த அளவுக்கு எப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு தேவ ரகசியம் தான் ஜோதிடம். அதனால தேவ ரகசிய ஜோதிடம் ஒரு அருமையான பொக்கிஷம். அதை அனுபவிச்சு பார்க்குறவாளுக்கு தெரியும். அதனால மீன ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த தடைகள் விலகப் போகிறது. அதே போல நான் என்கிட்ட நல்ல படிப்பு இருக்குது, நல்ல உழைக்கக்கூடிய திறமை இருக்குது, நல்ல வேலை வாய்ப்புகள், உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை தாண்டி வந்தீங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. குடும்பங்களில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. செலவுகள், அப்பா கடுமையான செலவு. இந்த மீன ராசிக்காரங்க சில பேருக்கு அக்கௌண்ட் எழுதுகிற பழக்கம் இருக்கும், அவசியம் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பா
இவ்வளவு செலவா அப்படின்னு மனம் சோர்ந்து போயிருவீங்க. அந்த செலவுகள்லாம் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள அடங்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு காட்டினாலும் முகத்தை கூட பார்த்து பேச முடியல. அவர் ஒரு வேலையாக போகிறார், நான் ஒரு வேலையாக போகிறேன். அந்த மாதிரி பலவிதமான சிரமங்கள். இதில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அவங்க கூட ஃபோனில் அடிக்கடி பேசிப்பாங்க. ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் பார்த்துட்டே நாள் கணக்காக வாரக்கணக்காக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ல் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால ஒருத்தருக்கொருத்தர் பார்க்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போகிறது. குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்க போகிறது. அதே போல உங்களுக்கு வரவேண்டிய பொருளாதார ரீதியான வரவுகள் நாடி வரப்போகிறது. வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒரு மாற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் கிடைக்க போகிறது. இந்த ஆனந்தத்தை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார். உங்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பெருக நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெருக. அனுமதி இலவசம்.